நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹவுஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஓய் பேசுகிறேன். சரி, நீங்கள் வ்ளாக்னு பண்ணோன்னா ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பாதி பேருக்கு வந்து யோசனை இருக்கும், நான் எப்போலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்படின்னு. அது ஒரு 6 years கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இஷ்டம் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ கூட ஆசை இருக்குது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு. ஸோ 6 years முன்னாடி எடுத்துன்னு வந்து அப்போ வந்து வாய்ஸ் நோட்லாம் எடுத்து தரல, ஜஸ்ட் ஒரு மியூசிக்கில் தான் ஆட் பண்ணிங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குதுன்னு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி, ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக என் தம்பியை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்துக்குவேன். அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பொண்ணு முக்கியமாக இல்லை இது சரி காதல் முக்கியமாக இல்லை ஃப்ரெண்டு முக்கியமாக தான். சரி, இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேங்க. வாய்ஸ் நோட்டு கண்டிப்பாக இப்போ சொல்லிடுறேன், வாய்ஸ் நோட்டு எதுலேயே இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபுல்லு மியூசிக் தான் ஆட் பண்ணிக்கிறேன்னு சும்மா ஒரு ட்ரை கொடுத்துறேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேவியார்டில் தாத்துருந்து 0% ஷார்ட் ஃபிலிமில் தாத்துருந்தது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கண்ணா அப்படி சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் போகிற சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஸ் வரும். இந்த மாதிரி காமெடி வீடியோஸாக அடிக்கடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், வேலட் அண்ட் ஃபியூச்சர். காதல் கடுப்பை பரவாயில்ல, ஃபிலிம் சப்டைட்டில் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போவே எடிட்டிங் எவ்வளோ மசாக பண்ணிக்கிறேன். பண்ணுற எடிட் பாரு உண்டாக்கும், செருப்படி வாங்கி கொடுக்கும். இந்தியா இருப்பான். ஓ, நம்ம ஹீரோ சார் பக்கத்தில் கொடுத்தாரு. ஓ, நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ சார் பக்கத்தில் கொடுத்த ஃப்ரெண்டு. ஹீரோ கட்ட கரஞ்சதாடி ஓம் பேச்சு கட்டினு போதையாய காதல் தெரிஞ்சு போச்சு. கைண்டிடு போறதுக்கா என்ன காதலிச்ச, நம்புன மனசதான் நீ நோவடிச்ச, சின்சியர் லவ்வதா நீ சிம்பிளா சாவடிச்ச. சும்மாதான் சாஞ்சியாய தோலுல பொன்னால வெறுத்துட்டா காதல. ஏலவு பாரமா போன நீ தூரமா. கேள்றா, நீ தொட வேண்டிய உயிர்கள் இன்னும் நிறைய இருக்குடா. மச்சான் சொன்னா கேள்றா, தற்கொலை பண்ணிக்காதடா. டேய், ஒண்ணு கிடைக்க போறேன்டா. இரு, நானும் வரேன். ஸோ பார்த்தீங்களா ஸ்காலிக் தான் என்னோடய ஃபஸ்ட் டைரக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக வந்து செருப்பு தான் இருக்குது, எங்கே இப்போ கூட செருப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அப்பா கேட்டு ஒரு நான் ஷார்ட் ஃபிலிம் வச்சு பண்ணோம் அப்படின்னு ஃப்ரெண்டு வச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துல பேசுன முடியல, மியூசிக் வச்சு அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அது இன்னும் காமெடியாக இருக்கும். அது ஷார்ட் ஃபிலிமில் ஜஸ்ட் ஒரு மியூசிக் மேக்கிங் தான். ஸோ வீடியோ போட்டு காட்டுற வேண்டியது. ஸோ இது வந்து ஒரு மியூசிக் தான் இது.
இதுதான் ஷார்ட் ஃபிலிமு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், இதுதான் ஷார்ட் ஃபிலிமு. இது வந்து ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு மியூசிக் வேர்ல்டு மாதிரி ஒரு சின்ன மியூசிக் போட்டு இந்த மாஸ் என்ட்ரி அந்த மாதிரி தரத்தான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தது. அது வந்து காமெடியாக இந்த காமெடியாக போகணும் இப்போ தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அப்போ மாதம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கணும் சேமா சிறப்பாக இருக்குது. அது எனக்கு இவன் எனக்கு 2 பேராக வச்சுக்கிறாங்க, எனக்கு இது பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. ஸோ அடுத்தது இன்னும் வீடியோ வரப்போகுது. ஸோ நம்ம டப் ஸ்மாஷ் இந்த டிக்டாக் அதெல்லாம் வீடியோ போடுது. அது இன்னும் காமெடியாக இருக்குது, இந்த காமெடியில் அது இன்னும் காமெடியாக இருக்கிற அந்த வீடியோவில் பார்த்தா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பாருங்க. சரி நாங்கள் நாங்கள் வந்து கிரேவேக் போகணும் அதெல்லாம் வந்து போய் சொல்கிறாங்க. ஸோ கிரேவேக் நாங்கள் என்ன போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து டேடியோட எங்கள் டேடிக்கு வந்து நாங்கள் இது கலரை கொண்டு கட்டுன்னு போயிருந்தோம். ஸோ அப்போ அந்த டைம் வந்து தான் இந்த மாதிரி ஷூட் பண்ண வீடியோ போர் அடிக்கிற ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஸோ நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் ஷூட் பண்ணிருந்துச்சு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக நமக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பெல் ஐக்கான் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே போட்டு சொல்லி ஒன்று சொல்லணும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.